Vivo வந்து X200 மற்றும் X200 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனும் வந்து ஒரு பக்கவான கேமரா பெர்ஃபார்மன்ஸோட ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுமாதிரி பல விதமான ஸ்மார்ட் ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடி தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. இப்போ இந்த விவோவோட X200 மற்றும் X200 Proவில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விவோட இந்த X200 சீரிஸ் வந்து மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்க. அதாவது Vivo X200, Vivo X200 Pro மற்றும் Vivo X200 mini அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. இந்த X200 mini அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த வீடியோவில் விவோட X200 மற்றும் X200 Proவில் என்ன விஷயங்கள் இருக்குது, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோன் வந்து 4 விதமான கலர்ஸ் வருது. அதாவது விவோட X200 மற்றும் X200 Pro ரெண்டு ஃபோனுமே சஃபேர் ப்ளூ, டைட்டானியம் ஒயிட், மூன்லைட் நைட், பிளாக் அப்படிங்கிற 4 கலர்ஸில் வருது. இது போய் இந்த ஃபோனில் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற டியூயல் IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதனால் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா இங்கே மழை காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் ஃபோனுக்கு எந்த விதமான டேமேஜும் ஏற்படாது சொல்லியிருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது விவோட 200 வந்து 7.99 mm திக்னஸோட வருது. அதே விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.0 mm திக்னஸில் வருது. ஃபோனோட வெயிட்டை பொறுத்தவரைக்கும் விவோட X200 வந்து 197 கிராம் வருது. அதே X200 Pro வந்து 223 கிராம் வருது. கூட கொஞ்சம் வெயிட்டான ஃபோனாக இருக்குது. காரணம் வந்து நமக்கு டிஸ்பிளே சைஸ் இப்போ பேட்டரிலாம் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். முதல்ல விவோட X200 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவே விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அப்கிரேடட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதாவது விவோட X200 Proவில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K 80 LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 1லிருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே விவோட X200 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸிமமாக 120 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. ஆனால் ரொம்ப லோயஸ்ட்டாக வந்து ரெஃப்ரெஷ் ரேட் போகாது. ஆனால் விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா லோயஸ்ட்டாக 1 ஹெர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 120 ஹெர்ட்ஸ் வரையும் போகும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் இருக்குது. அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக இருக்குது. இது போய் இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட்லாம் வந்து இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது விவோட X200 Proவில் நமக்கு வந்து இந்த LTPO பேனல் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வந்து பெரிய வித்தியாசம். மற்றபடியாக ரெண்டு டிஸ்பிளேயும் ஒரு நல்ல டிஸ்பிளேயாக இருக்குது. அது ப்ராசரை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ரெண்டு ஃபோன்லையுமே வந்து மீடியாடெக்கோட Dimensity 9400 அப்படிங்கிற ஒரு 3 nm ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் இமார்டலைஸ் G925 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசருக்கு 1வது ரேங்க் கிடைக்குது. அதாவது இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்செட்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதமான ஹெவியான கேம்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான விஷயங்களும் சூப்பராக ரன் ஆகும். ஒருவேளை ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது 3.04 மில்லியன் வந்து இதுக்கு ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க் ஸ்கோராக வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹையான ஸ்கோர் வந்து இந்த ஃபோன்லேருந்து கிடைக்குது. அடுத்ததாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். விவோட X200 எடுத்துட்டிங்கன்னா அது 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனாக வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷன் வருது. அதே விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM with 1TB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வெர்ஷனும் இருக்குது. அதாவது ப்ரோ வெர்ஷனில் 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து சேட்டலைட் காலிங் ஃபீச்சரோட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது சேட்டலைட் மூலமாக கால்ஸ் வந்து பேசுகிற ஃபீச்சர் இருக்குது. ஆனால் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா சைனாவில் சப்போர்ட் ஆகும், சில ஃபாரின் கண்ட்ரி சப்போர்ட் ஆகும். இந்தியாவில் வந்து இன்னும் அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை அங்கீகரிக்கிற பட்சத்தில் தான் வந்து ஒர்க் ஆகுமே தவிர இப்போதைக்கு அந்த வெர்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சேட்டலைட் வெர்ஷனை தவிர மற்ற எல்லா வெர்ஷனும் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடியாக RAM வெர்ஷன் LPDDR5X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 வருது. ஒருவேளை சேட்டலைட் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா இந்த LPDDR5X RAMலேயே வந்து பெட்டரான இன்னும் ஸ்பீடு உள்ள அல்ட்ரா ப்ரோ குவாட் சேனலோட நமக்கு வந்து இந்த RAM கொடுக்குறா சொல்கிறாங்க. கூட கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபோனோட வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது சைனாவில் வந்து ஒரிஜின் வாய்ஸ் 15 அப்படிங்கிற Android 15 பேஸ் பண்ண வாய்ஸில் ரன் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது இது வந்து ஃபன் டச் வாய்ஸ் அப்படிங்கிற வாய்ஸில் வந்து ரன் ஆகும். Android 15 பேஸ் பண்ண வாய்ஸில் அப்டேட்ஸை பற்றி கிளியராக மென்ஷன் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற காரணத்தால் மினிமம் 3 இயர்ஸ்க்கான அப்டேட்ஸாக கண்டிப்பாக இதில் கொடுப்பாங்க. ஸோ எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் விவோட X200 மற்றும் X200 Pro ரெண்டுலேயும் வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. இதில் மொதல் கேமரா மற்றும் 2வது கேமரா வந்து காமனாக இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது மொதல் கேமரா
ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT-818 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்சாரோட சைஸை பொறுத்தவரை இது ஒரு 1/1.28 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. அதாவது VCS 3.0 சப்போர்ட்டோட வர்ற இந்த கேமரா வந்து f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் Zeissோட Z-Star கோட்டிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால பலவிதமான Zeiss மோட்ஸ்ல வந்து நீங்க போட்டோஸ் வந்து எடுக்கலாம். மற்றபடியாக ரெண்டாவது ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட J1 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. சென்சாரோட சைஸை பொறுத்தவரைக்கும் இது ஒரு 1/1.27 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. இந்த கேமரா f2.0 ஆப்பர்ச்சர்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி மூணாவது கேமரா வந்து கொஞ்சம் மாறுது. அதன்படி பார்க்கும்போது விவோட X200 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 அப்படிங்கிற ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. சென்சார் சைஸை பொறுத்தவரை ஒரு 1/1.95 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. f2.57 ஆப்பர்ச்சர்ல வருது. மேலும் இதே கேமராவில் நமக்கு வந்து டெலி மேக்ரோ ஷாட்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. அதாவது ரொம்ப மைனூட்டான மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 3x ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க, ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட. அதே விவோவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 200 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HP9 அப்படிங்கிற Zeiss APO அப்படிங்கிற லென்ஸ் கொடுக்குறாங்க. சென்சாரோட சைஸை பொறுத்தவரை ஒரு 1/1.4 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. இந்த கேமரா f2.67 ஆப்பர்ச்சர்ல வருது. இதே கேமராவில் டெலி மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம், அது க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கலாம். மற்ற கேமரா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 20 மடங்கு ஜூம் பண்ண மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும் சொல்றாங்க. இது போய் இந்த கேமரா வந்து 3.7xல ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட்டும் இருக்கு. அது போக ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இந்த மூணாவது இந்த டெலிஃபோட்டோ கேமரா மட்டும் விவோவோட X200 Proல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் HDR எஃபெக்ட்ஸ்ல பல விதமான ஃபோக்கல் லென்த்ல வந்து நீங்க வந்து போட்டோஸ் எடுக்கலாம். மேக்ஸிமமாக 400% வரையும் நீங்க வந்து டைனமிக் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இது போக 4K குவாலிட்டியில பேக்லைட் போர்ட்ரேட் வீடியோ ஷாட்ஸ் எடுக்கலாம். 4K 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல டால்பி விஷன் வீடியோ ஷூட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஸ்லோ மோஷன் வீடியோ 4K குவாலிட்டியில 120 ஃப்ரேம் பர் செகண்ட்ல எடுக்கலாம் சொல்றாங்க. இதுவே பல விதமான மோட்ஸ் வந்து நமக்கு வந்து 4K குவாலிட்டியிலே வந்து வீடியோஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 பிட் குவாலிட்டி வீடியோஸும் எடுக்கலாம் சொல்றாங்க. மற்றபடியே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லையும் காமனான 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆடியோ பொறுத்து நமக்கு வந்து USB டைப்-C ஆடியோ தராங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட. அது போக ஹைஃபை ஆடியோ மாதிரி பல விதமான விஷயங்கள் இதில் கொடுக்குறாங்க. நெட்வொர்க்ஸ் பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல 5Gக்கான SANSS சப்போர்ட், Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, நேவிக், NFC மாதிரி பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பத்தி பேசுவோம். விவோட அந்த X200 எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு 5800 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட்க்கான வயர்டு சார்ஜிங் கொடுக்குறாங்க. வைட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதே விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 90 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அது போக அடிஷனலாக 30 வாட்ல வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க இந்த விவோட X200 Proல. மற்றபடி ரெண்டு ஃபோன்லேயும் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப்-C போர்ட் தான் வருது. அடுத்ததாக விலையை பற்றி பார்க்கலாம். விவோட இந்த X200 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பிரைஸ் சைனால கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 51000 அப்படிங்கிற பிரைசிங்லேருந்து ஆரம்பிச்சு 65000 அப்படிங்கிற பிரைஸ் வரையும் போகுது. அதே விவோட X200 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா 63000லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே 80000 வரையும் பிரைஸ் போகுது. ஸோ இப்போ சொன்ன பிரைஸ் எல்லாமே சைனாவில் லான்ச் ஆன பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் லான்ச் ஆகும்போது பிரைசிங் கண்டிப்பாக மாறும். இதோட கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியாவில் இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ண பிறகு அதோட பிரைசிங் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுவேன். அது போக RAM வெர்ஷன் ஏதாவது வித்தியாசம் இருந்தாலும் அதை கீழே அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டி உள்ள கேமராஸோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த விவோட X200 மற்றும் X200 Pro கண்டிப்பாக போகலாம். நீங்க இந்த ரெண்டு ஃபோனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.